மக்களே இந்த ஆடியோ கேளுங்க. உலகம் முழுவதும் ஊழியர்கள் அவமதிக்கப்படுறாங்க. அது இங்கேருந்து மாறணும். அதாவது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள், காலை வந்து இப்படி நீட்டி உட்காந்துருக்காங்க. உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, உலகம் முழுவதும் தொழிலாளர் வந்து அவமதிக்கப்படுறாங்க, அது வந்து இங்கேருந்தே மாறணும்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள்லாம் இங்கே வந்து இருக்கோம், எங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்காம, ஒரு தொழிலாளிக்கு வந்து மரியாதை கொடுக்காம பார்த்தீங்களா சௌந்தர்யா வந்து கால் நீட்டி உட்காந்துருக்கா, இது வந்து நியாயமா, இது வந்து தகுமா, உலகம் முழுவதுமே தொழிலாளிக்கு வந்து யாருமே மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவன் வந்து ரொம்ப உத்தமன், ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். இப்போ இவன்ட்ட பதிலுக்கு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, மிஸ்டர் கண்ணியகுமார், உத்தமர்குமார், நேற்றுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? கையில் தானே சைக்கிள் ஓட்டணும், ஏன் காலில் ஓட்டுனீங்க? இதுதான் நீங்கள் தொழிலாளருக்கு கொடுக்குற மரியாதையா? இதுதான் தொழிலாளருக்கு உண்டான அந்த இயந்திரத்துக்கு கொடுக்குற மரியாதையா? பேசணும் அப்படின்னு சொல்லியே பேசுகிறாங்க. நல்லவன் மாதிரி அப்படியே அப்பட்டமாக நடிக்கிறாங்க. இப்படி ஒருத்தனை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைங்க. உத்தம மாதிரி வேஷம் போடலாம், ஆனால் இப்படி வேஷம் போடக்கூடாதுப்பா சாமி. அதாவது இவன் வந்து தொழிலாளியாக ஒரு தொழிலை வந்து அவங்க எவ்வளோ தான் நேசித்து பண்ணுவாங்க. இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரிவ்யூவர் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய செல்ஃபோன் மேலே வந்து கால் வைப்பேனா சொல்லுங்கள்? கால் வைக்கலாமா? மொபைல் மேலே கால் வைக்கக்கூடாதுல்ல. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த இயந்திரத்து மேலே கால் வச்சு ஓட்டுறான். அப்போ இவன் தான் கேவலமானவன். ஆனால் இவன் சொல்கிறான் சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி கால் நீட்டிப்படி உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி தொழிலாளிகள் வந்து அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே கால் நீட்டி போட்டு தான் அப்படி உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஜாக்லின் சொல்கிறாங்க, சௌந்தர்யா காலை கீழே இறக்க அப்படிங்கும்போது, இல்லை அவளுக்கு வந்து கால் வலி இருக்குது அதனால அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க, மஞ்சுரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா டக்குன்னு காலை இறக்கிடுறாங்க. அவன் சொன்னவனே காலை இறக்கிடுறாங்கல்ல, அவங்க செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி டக்குன்னு காலை இறக்கிடுறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எல்லாரும் சொல்கிறாங்க, அருண் சொல்கிறான், சௌந்தர்யா சொல்கிறாங்க, டே தொழிலாளியாக வேலையை ஒழுங்காக படுறான், இந்த வேலையாவது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நீ காலை சுற்றினியாப்பா தம்பி, ஆனால் நீ நல்லவ மாதிரி ஒரு வேஷம் போடுற பார்த்தியா? முடியலடா டி, உன்னே நம்புறதுக்கு ஒரு குரூப் இருக்குவார், கேவலமாக இருக்குடா டி. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.